நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை எல்லா பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து நம்முடைய வயதை கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சையாய் தங்கியிருக்கிறார். அவர் என்ன பர்பஸோடு நமக்குள்ளாக தங்கியிருக்கிறாரோ அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாய் அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை அழகாய் நடப்பித்து நம்மை இம்மட்டும் நடத்தின பரிசுத்த ஆவியானவர் இனிமேலும் நம்மை அழகாய் நேர்த்தியான வழியிலே அவருடைய வசனத்தை கொண்டு ஆலோசனை கொடுத்து நம்மை பரிசுத்தாவியின் அக்கினி அபிஷேகத்தினால் எப்பொழுதும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாய் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை எப்பொழுதும் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளையும் என்று சொன்னவர், நம்மை பரம்பி பாயிற ஆறுகளைப் போல ஓடச் செய்கிறவர், நம்மை பறக்கச் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். So the one who is abiding in me is greater than the one who is living in the world. So who is living inside of me is greater, lovable, supernatural, powerful, miraculous Lord who has created the sky and earth. So it's really a great privilege for me to travel along with the Holy Spirit wherever I am going or coming. So it's a really God's grace. I would say it's a God's grace and God's kindness and God's compassionate love and affection. He is pouring in me. So he is living in me with a zealous mind and heart. And he is a person who is leading me in the green pastures to grow, to yield fruit for other people, for multitude of people across the world to be, accept Jesus Christ is their personal savior. That's all. ஸோ இன்றைக்கு இந்த நாளை கொடுத்த நம்முடைய தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துவதோடு இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 16:8 சொல்கிறது, எனக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஸோ ஐ கீப்ஸ் மை ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த லார்ட். He is at my right hand. I shall not be shaken. So how I shall not be shaken என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, நம்ம அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லும்போது அதோடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால், my partner Holy Spirit is my source of my strength, stability and protection, so I never be shaken. That's a meaning of this word. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக என்னுடைய பார்ட்னராக, பெர்மனன்ட் ரியல் நெவர் எவர் டிபார்ட்டிங் பார்ட்னராக எனக்குள்ளே தங்கி இருக்கிறார் அல்லவா. 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிற என்னுடைய பெர்மனன்ட் லைஃப் டைம் பார்ட்னர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை சோர்ஸ். அவரே எனக்கு ஆதியும், அவரே எனது ஆற்றலும், அவரே எனது நிரந்தரமும், அவரே எனது பாதுகாப்பும், அவரே எனக்கு ஆளினாளாக இருக்கிறபடினாலே I shall not be moved, I shall not be shaken. That's what the meaning of this verse. So அப்போ how I will not be shaken because I am in the world. So in what ways I shall not be shaken? That's what we are going to see. Number 2, Psalm 62:2 Holy Spirit alone is my salvation, my fortress, I shall not be greatly shaken. ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இரட்சிப்பாக, என்னுடைய கண்மலையாக, என்னுடைய கோட்டையாக இருக்கிறபடினாலே, நான் எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே, நகமும் சதையும் போல நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் சொல்ல முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய தொடர்பு, உறவு, ஐக்கியம் நம்மை எந்த காரியத்திலும் அசைக்க வைக்க வருகிற எந்த சவால்கள், எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்மை அசைக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக ஆளினால் அப்படின்னு சொல்லத்தக்கதாக Holy Spirit is my all in all என்று சொல்ல முடியும். So without Holy Spirit I cannot do anything in the world.
ஸோ அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நடக்குதுன்னு சொல்லத்தக்க அளவுக்கு அவரோட மெயின் ரோல் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே ஸோ நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் நம்மால் சொல்ல முடியும். அடுத்தது பார்க்குறோம் எபிரேயர் 12:28 we are keeps receiving unshakable kingdom of Holy Spirit's power, greatness and power by having fellowship of tongue talking language from our mouth. So how far we are frequently speaking out the tongue talking anointing language, then the unshakable kingdom is inside of me என்று சொல்ல முடியும். அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்தை பூலோகத்தில் இருக்கிற நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மண்பாண்டமாக இந்த சரீரத்திலே பொக்கிஷமான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அது அசைவில்லாத ராஜ்யம். யாராலும் அதை அசைக்கப்பட முடியாத ராஜ்யம். கவர்மெண்ட்டில் இன்னைக்கு ஒரு அதிகாரி இருப்பார், நாளைக்கு ஒரு சிஎம் பிஎம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய பரலோக ராஜ்யம் நெவர் எவர் சேஞ்சிங் கிங்டம். ஸோ அது ஹெவன்லி கிங்டம். அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. அசைவில்லாத பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த டங் டாக்கிங் லாங்குவேஜை என் வாயிலிருந்து நான் கன்ஃபஸ் பண்ணி கொண்டே இருக்கிறபடினாலே ஐ எம் கீப் ஆன் டாக்கிங் அபவுட் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். ஐ எம் கீப் ஆன் டாக்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஹோலி ஸ்பிரிட் த்ரூ tongue talking language so that the heavenly kingdom is in me so that nothing can shaking me என்று சொல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவில்லா ராஜ்யம் என்னை அசைக்கப்படாதபடி காக்கிறது. சங்கீதம் 112:6 சொல்கிறது, I shall not be moved forever, the righteous shall be in everlasting remembrance. தோ நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறபடினாலே நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:11 நாம் வாசிக்கிறோம். ஸோ சங்கீதம் 112:6 we shall not be moved. நான் கர்த்தருடைய நினைவு மண்டலத்திலே நான் இருக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவியானவரை நான் பேசிகிட்டே இருக்க வேத வசனத்தை நான் பேசிக்கொண்டே இருக்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவருடைய நினைவுகளுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ யார்கிட்ட அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அவங்க நினைவு மண்டலத்தை விட்டு நம்ம வெளியிலே வரமாட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கொண்டே இருக்கிறோம், அவங்களோட நம்ம சார்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ யாரோட ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப் ஆர் கம்யூனிகேஷன் நமக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களை குறித்த நினைவுகள் நம்ம நினைவு மண்டலத்தில், நம்முடைய சப்கான்ஷியஸில், நம்முடைய மைண்ட் அண்ட் ஹார்ட்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் how far we are keep on having communication or fellowship or relationship in deeper manner with the Holy Spirit. We are living in the Holy Spirit remembrance. ஸோ அவரால் மறக்கப்பட்டு போவது இல்லை. நம்ம அவருடைய நினைவுக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்மை ஒன்றும் ஒருபோதும் அசைக்க முடியாது. we never ever be shaking in this world. 5th பார்க்குறோம், நீதிமொழிகள் 10:30 நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, ஏன்னா நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஸோ the righteous will never be shaken because of her mouth is a fountain of life. ஸோ நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்றது நீதிமொழிகள் 10:11 எழுதப்பட்டிருக்கு. 10:30 நீதிமான் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டையும் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை எபிரேயர் 4:12 படியாக நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அது ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறபடினாலே மனுஷனுடைய ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தி அது இருதயத்தின் தோற்றங்களை வகையறுக்கிற வார்த்தைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறபடினாலே ஆவியானவரோடு பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நம்முடைய பரலோகத்தின் ரகசியங்களை, வேத வசனத்தின் ரகசியங்களை, வேத வசனத்தின் மறைப்பொருளின் அர்த்தங்களை, ரகசியங்களை, வெளிப்பாட்டுகளை நாம் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறபடினாலே நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆகவே the world and the worldly things or worldly men cannot shaking us because the Holy Spirit inside of us is very beautifully he is leading us in the right channel to grow here, to grow and grow still more, to be a blessed person to multitude of people around the world.
So that's what our Holy Spirit is, inside of us. That's the speciality of Holy Spirit, I would say. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருந்து நமக்குள்ளாக அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நம்முடைய ஆஃபீஸ் ரோட்லேயும் நம்முடைய பிஸ்னஸ் ரோட்லேயும் நம்முடைய மினிஸ்ட்ரியிலையும் நம்முடைய ட்ராவலிங் டியூரேஷன்லேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை போகிற வருகிற இடங்களில் எல்லாவற்றிலும் நம்மை ஒரு பிளஸட் பர்சனாக வைத்து அவர் மகிமைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். ஆகவே நாம் சிறுகவும் அவர் மாத்திரம் பெருகும்படியாய் நாம் இடம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரின் வசனத்தையும் பேச அங்கு பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை நாம் கண்டு மகிழத்தான் செய்வோம். God bless you all. Amen.